அடியேனின் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியினை காணலாம். திருக்கச்சி நம்பிகள் கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால்தான் நான் எம்பெருமானுக்கு தொண்டு மட்டும் புரிந்து வருகிறேன். எனவே என் வாழ்வின் பயன் என்று கருதி வாழ்நாளை கழித்து வருகிறேன். ஆனால் நீயோ எனக்கு குருவாக இருக்க தகுதி பெற்றவன். நான் எப்படி உனக்கு குருவாக முடியும் என்று திருக்கச்சி நம்பிகள் தன் நிலையை எடுத்து கூறினார். ராமானுஜர் பணிவுடன் நம்பிகளிடம் பெருமை கொண்டவரே, தாங்கள் உண்மையில் சிறந்த கல்விமான். இறைவன் மட்டுமே மெய்ப்பொருள். அதனால் அவனுக்கு தொண்டு செய்வதே பிறவியின் பயன். அதைத்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கல்வி பயின்றும் இறைவன் மேல் பக்தி இல்லை என்றால் அந்த கல்வியால் பலன் ஒன்றும் இல்லை. கல்வி செருக்குத்தான் மிஞ்சும், வேறு நன்மை இல்லை. பக்தியும் தொண்டு சிறப்பையும் உண்டாக்காத கல்வியை கற்பதை காட்டிலும் கற்காமல் இருப்பதே மேல். தாங்கள் சாஸ்திரங்கள் கூறும் அர்த்தங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கின்றீர்கள். உண்மையான பொருளை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் பெரிய கல்விமான்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வெறும் புத்தகங்களை மட்டுமே சுமக்கும் விலங்குகளாவார். ஆனால் ஞானத்தின் இன்பத்தை உணர்ந்து தாங்கள் எனக்கு சத்குருவாக தகுதி மிக்கவர். எனவே என் வேண்டுகோளை ஏற்று சீடராக கொண்டு அருள் புரிய வேண்டுகிறேன். இவ்வாறு கூறி திருக்கச்சி நம்பிகளின் திருப்பாதங்களில் விழுந்து பணிந்தார் ராமானுஜர். பக்தியில் சிறந்த திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜரின் மெய்யான வார்த்தைகளை கேட்டு மெய்சிலிர்த்து போனார். ராமானுஜனே, உன் பக்தியை கண்டு நான் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைகின்றேன். குரு பக்தி என்றால் என்ன என்பதை உன்னிடம்தான் உலகம் அறிய வேண்டும். உன் போன்ற குரு பக்தனை நான் எங்கும் கண்டதில்லை. நீ இன்று முதல் சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து வரதராஜ பெருமாளுக்கு செய்யும் திருமஞ்சன நீராட்டிற்கு தந்திடுக. இவ்வாறு செய்து வந்தால் உன்னுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிகள் கூறினார். நம்பிகளின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் குடம் ஒன்றை கையில் ஏந்தி கொண்டு சாலை கிணறு நோக்கி புறப்பட்டார். திருக்கச்சி நம்பிகள் பெருமாள் சன்னதி நோக்கி புறப்பட்டு சென்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.